நிறைய பேர் இந்த கேஸ்ல வந்த ரிசல்ட் வந்து அன்ஃபேர். இத பத்தி கண்டிப்பா அந்த நடிகை வந்து மேல்முறையீடல் செய்யணும் அப்டின்ட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த நடிகரோட ரசிகர்கள் நெறைய பேர் சேர்ந்து வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க அப்டின்னு தான் சொல்லியாகணும். நெறைய கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. லைக் எப்டின்னா, அவங்க வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் குடுத்து என் தலைவன் ரிலீஸ் ஆயிட்டான், என் தலைவன் ரிலீஸ் ஆயிட்டான், என் தலைவன் தப்பே பண்ணல அப்டின்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இது இல்ல. அது எப்படி மத்தவங்கலாம் அக்யூஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லி, இவர மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி என்ன? ஏதாச்சும் பாலிடிக்ஸ் இருக்கா? அப்படின்ற மாரியும் நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த ஒரு சம்பவத்துல வந்து திலீப் அவர்கள் எப்படி வந்தாரு அப்படின்ட்டு நெறைய இடத்துல சொல்லப்படுதுன்னா, திலீப்போட பெர்சனல் லைஃப்ல திலீப் செய்த ஒரு தவற வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து அந்த நடிகை வந்து சொல்லிவிட்டதா சொல்லப்படுது. அதனால தான் பழி வாங்குறதுக்காக திலீப் அவர்கள் வந்து அந்த நடிகைய இந்த மாரி காசு குடுத்து செஞ்சிருக்காரு அப்டின்ட்டுமே நெறைய பேர் நெறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க.